அனைவருக்கும் வினோத் பரமையின் பணிவான வணக்கங்கள். இந்த பதிவை மறக்காமல் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான அனுபவங்கள் இருந்திருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து. என்ன அப்படின்னாக்கா, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மனிதர்கள் இருப்பாங்க. இந்த கலியுகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்றத இந்த மீனாலே நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அதிபத்த நாயனாருடைய அருளால் இந்த வலையை நம்ம இன்றைக்கி நிறைய பேருக்கு உருவாக்கி தரோம், பழுது நீக்கி தரோம். இன்றைக்கி இது நம்மளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துது. இந்த மாதிரி மழை காலங்களில் நிறைய பேருடைய வாழ்வாதாரத்துக்கு இது உறுதுணையாக இருக்கும் இந்த வீச்சு வலை. ஸோ இந்த வீச்சு வலையை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு ஊருங்களுக்கு போயிட்டு அந்த அணைக்கட்டெல்லாம் மீன் பிடிக்கும் பொழுது நீங்கள் சந்திக்கக்கூடிய இடர்பாடுகள் என்னென்ன இருக்கும் அப்படின்றத நான் உணர்ந்திருக்கேன். அதை தான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். என்ன அப்படின்னா, இந்த ஊர் புதுச்சேரியில் கைக்கில்பட்டு என்ற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேம்பாலம் தான் இது. என்னடா எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த இடத்துல மீன் பிடித்து இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் தெரியும் இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்க, எப்படி செயல்பட்டாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா என்னுடைய ஆறு இங்கே ஏன் மீன் பிடிக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் உறவாடின ஒரு இடம் எழுது. என்னையுமே ரொம்ப பேசப்பட்டு நான் என்ன பண்ணேன், மீனை ஒரு மீனை பிடித்த மீனை அதிபத்த நாயனாருக்கு இங்கேருந்து எடுத்து விட்ட ஒரு சூழலுமே ஏற்பட்டது. காரணம், இது என்னுடைய ஆறு அப்படின்னு சொன்னாங்க. எங்களுடைய ஆறு, இங்கெல்லாம் ஏன் மீன் பிடிக்கிறீங்க அப்படிலாம் கேள்விகள் எழ ஆரம்பிட்டது. காரணம் என்ன அப்படின்னாக்கா, மீன்கள் பிடித்த உடனே நாங்கள் தான் எங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தையும் ஏற்படுத்தினாங்க. அதே போல் வலைகளில் இருக்கக்கூடிய மீன்களை அவங்களே கைகளை வச்சு எடுக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டது. அங்கேருந்து நான் கிளம்பக்கூடிய சூழல் இருந்து, ஏன்னா அங்கேயே எங்களுடைய உறவினர்கள், அதிகப்படியான உறவினர்கள் இருக்காங்க. பட் இருந்தாலும் அங்கே தவறான சண்டைகள் ஏற்பட்டுடும் அப்படின்றதுக்காக நான் அங்கேருந்து கிளம்புறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தினேன். இருந்தாலும் மீன்களுமே பிடித்தோம், வருமானத்தையுமே பார்த்தோம். நிறைய பேர் மீன்களுமே பணம் கொடுத்து வாங்குகிறாங்க, நம்மளும் கொடுக்கறது தான் முயற்சி பண்ணுறோம். ஆனால் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா, ஸோ எனக்கு நீங்கள் முன்னாடி தரணும் பின்னாடி தரணும் அப்படின்றாங்க. இன்னமும் என்கிட்ட ஒருத்தர், என் செல்ஃபோனை வச்சுக்கங்க, நான் பணம் எடுத்துகிட்டு வரேன்னு போனவர் இன்னை வரைக்குமே ஒரு 10 நாட்கள் ஆகுது, இது 5 நாட்களுக்கு மேலே ஆகுது, இது வரைக்கும் அவர் என்னை தொடர்பு கொள்ளவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, அங்கேயே ஒரு சாராய கடை ஒன்று இருக்குது. எல்லாருமே மது சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் இருக்காங்க. ரொம்ப அநாகரிகமாக நடக்கக்கூடிய ஒரு மக்களையுமே நாங்கள் பார்த்தேன். ஏன்னா இனி இது போன்ற காரணங்கள், இது மாதிரியான மக்கள் இருந்தாங்க அப்படின்னாக்கா, இந்த கலியுகத்தில் யார் என்னுடைய ஆறு என்று உறவாடுகிறார்களோ அவங்களுடைய வீட்டுக்கு ஆறுகள் போகிறதுக்கான வாய்ப்பு அதுவாகவே நடக்கும், இயற்கையாகவே நடக்கும் அப்படின்றத சொல்கிறேன். ஏன்னா திருவண்ணாமலை இன்றைக்கி மழை சரியக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது அப்படின்னாலுமே அவரவருடைய மனநிலைக்கு ஏற்றாற் போல் அது செயல்படுது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருவருடைய மனம் எப்படி தெளிவு பெறுகிறதோ, ஒவ்வொருடைய உழைப்பில் இருந்து எடுக்கக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒருத்தரோட உழைப்பை நம்ம சுரண்டணும் அப்படின்னாக்கா அவங்களுடைய குடும்பங்கள் வளர்ச்சியே அடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அவர்கிட்ட நான் கேள்வி எழுப்பினேன், உங்கள் ஆறு அப்படின்றீங்களே, இவ்வளவு பீவால முள், அதாவது இவ்வளவு முள்கள் வளர்ந்துருக்கு, அதை நீங்கள் வெட்டுவீங்களா? பாலவத்தில் எரியாமல் இருக்கக்கூடிய விளக்கை நீங்கள் சரி செய்வீங்களா? ஆற்றில் இருக்கக்கூடிய குப்பைகளை நீங்கள் எடுப்பீங்களா அப்படின்லாம் நான் கேள்வி எழுப்பினேன். ஸோ இது வாக்குவாதமாக ஏற்படும் அப்படின்றதாலுமே நான் அங்கேருந்து நான் புறப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இந்த மாதிரியான அனுபவங்கள் எல்லாருக்குமே இருக்கும். முக்கியமாக இந்த கைக்கில்பட்டு அணைக்கட்டில் நீங்கள் யாராவது மீன் பிடிக்க போகிறீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு கண்டிப்பாக இந்த அணைக்கட்டு நடந்த பிரச்சனைகளும் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றிய மனநிலையும் நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். நீங்களும் முடிஞ்சால் பகிர்ந்துக்குங்க. முடிஞ்சால் அந்த இடத்துக்கு போகாமல் இருக்கிறது நம்ம முயற்சி பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சூழல் சிலவங்க விரும்ப மாட்டாங்க. பட் எனக்கு என்ன அப்படின்னாக்கா, நான் ஒரு யோகா ஆசிரியராக இருக்கும்பொழுது நிறைய மனம் சார்ந்த விளக்கங்களை புத்தகமாக எழுதிக்கிட்டு வரேன். ஸோ அப்படி எழுதும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றி சில புத்தகங்களுமே நான் எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையுது. ஏன்னா நான் எந்த தொழில் சார்ந்து வேலை செய்ய போனாலும் அந்த தொழிலாளராகவே மாறிடுவேன். வீச்சு வலை எனக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கறதுனால நானும் ஒரு மீனவராக அந்த இடத்துல இருந்து பார்த்தேன். அதிபத்த நாயனாருடைய உருவமாக நான் என்னை உணர்ந்து அங்கே இருந்து பார்த்தேன். ஸோ அந்த பொறுமையும் நமக்குள்ளே இருந்தது. ஏன் அப்படின்னாக்கா, மீன்களுமே கிடைக்கிது, இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுடைய மனநிலையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எதிர்காலத்தில் இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுடைய குழந்தைகள் தான் எதிர்கால சங்கதிகள். அவங்களும் இவங்கள மாதிரியே பேசுனாங்க அப்படின்னாக்கா நாடு வளர்ச்சி அடையாது. இருக்க நம்ம அழிவை நோக்கி போக வேண்டியதாக இருக்கும். அவர்களும் பிழப்புக்காக வராங்க.
இதே வலை சார்ந்து இந்த வீச்சு வலையில் மீன் பிடித்து வாழ்வாதாரத்தை போக்கக்கூடியவங்க இங்கே வந்து மீன் பிடிக்கும் பொழுது அவங்கள நம்ம தொந்தரவு செய்தோம் அப்படின்னாக்கா அது மிகப்பெரிய பாவ செயலாக ஏற்படும். அது வந்து அவங்களுடைய குடும்பங்களை பாதிக்கப்படும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இதை நம்பியே நிறைய வாழ்வாதாரங்கள் நம்பியே இருக்கக்கூடிய மனிதர்கள் அந்தந்த இடத்துல போய் மீன் பிடிச்சி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை போக்கிக்குவாங்க. கல்வி அறிவு இல்லாதவங்க இதை வச்சு தான் அவங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுடைய உழைப்பை வந்து சுரண்டணும், அவங்களுடைய வலியை நீங்கள் உள்வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுடைய குடும்பங்கள் நிர்கூலம் ஆகிடும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஸோ என்னுடைய அனுபவம் இந்த கைக்கல்பட்டில் மிகவும் கேவலமான ஒரு அனுபவமாக நான் வந்துட்டு கருதுகிறேன். ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு சூழல் எனக்கு வந்து அமைஞ்சுது. நல்ல மனிதர்கள் அங்கே இல்லைன்றதையுமே நான் உணர்ந்தேன். ரொம்ப மனசுக்கு வந்து வருத்தத்தை தரக்கூடிய ஒரு சூழலாக அங்கே இருந்தது. இனி வரும் காலங்களில் அங்கே போகிறவங்க கொஞ்சம் பார்த்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த அணைக்கட்டு வந்து குச்சிப்பாளையம் கும்பலம் அணைக்கட்டு அப்படின்ற ஒரு அணைக்கட்டு. இது இங்கேயுமே நிறைய இடர்பாடுகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம அதிகமாக இங்கே போய் பயணம் பண்ணலை, சும்மா அங்கே போய் பார்த்துட்டு ஒரு பதிவு மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம். இந்த மாதிரி தண்ணி வேகமாக ஓடுற இடத்துல நீங்கள் வீச்சு வலையெல்லாம் வீசாதீங்க. ஏன்னா நம்ம கொடுத்த தம்பியுமே வீச்சு வலையில் வீசி வலை வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு ரோடெலாம் வந்து உள்வாங்கியிருக்கு அப்படின்றதையும் பாருங்கள். பார்த்து பயணம் பண்ணுங்கள். வீச்சு வலை சார்ந்த நண்பர்கள் பார்த்து பத்திரமா பயணம் பண்ணுங்கள். மனிதர்கள் யாருமே இன்றைக்கு நல்ல மனிதர்கள் இல்லை என்பதை சொல்லிக் கொள்கிறேன். வாழ்க யோகம், யோகம் வரட்டும். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். என்னுடைய விரலும் பார்த்துக்குங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நன்றி.